மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, செல்வமணி சார் அவர்கள், வந்திருக்கின்ற மீடியா தொலைக்காட்சி எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேட்குதா? அப்போ இல்லை, குரலை சாயந்தரம் அப்படிதான் ஆகிடும். கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டா இருக்கு. இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிப்போம், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிப்போம். அப்படி அமைஞ்சதுதான். முதல்ல சட்டபூர்வரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குநர்கள் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்தின் போது தான். ஜென்ரலாக நான் விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன். நான் ஆனால் இந்த படத்தை 3 தடவை பார்ப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதில் வசனங்கள் யாகத்தமிழா மேடையில் இருக்கிறதான்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப யதார்த்தமாக, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில். அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க, நல்ல இயக்குநர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்துக்கு அடுத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குநர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். அந்த 87 அந்த 90 இந்த ஒரு 3-4 வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு. டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க, பயங்கரமான சக்ஸஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா தயாரிப்பாளர்கள்லாம் பயந்துட்டாங்க, அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்து. ஆனால் டிஎஃப்டி படிச்சுட்டு தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த இயக்குனர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஏன்னா மற்றவங்களாம் இட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ரொடியூசர்கள்லாம் எப்படி அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்போது இந்த டிஎஃப்டி டைரக்டர் மேலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு ப்ரொடியூசர்ஸ்லாம். அந்த காலகட்டத்தில் 2 இயக்குநர்கள் எனக்கு தெரிஞ்சு, உதயகுமார் சார், அவரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் படம் எடுத்துக்கிறேன், என்னுடைய ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிக்கணும்
அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க பிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது செல்வமணி சார், அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுத்த படம். அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த நேரத்தில் நான் விஜயை பற்றி பேசாமல் போனேன். விஜய்னா விஜயகாந்தை பற்றி பேசாமல் போனால் நல்லா இருக்காது. ஏன்னா விஜயகாந்த் வந்து மற்ற இயக்குநர்களை எல்லாம் பேரை சொல்லி கொடுத்தார், என்ன மட்டும் டைரக்டர் சார். அதாவது அது வந்து அந்த மரியாதை, நன்றி. அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த். அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த். சட்டம் ஒரு இருட்டறையில் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி 18வது படம் பெரியண்ணா, அதுலேயும் அப்படித்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்ட எல்லாம் நடிச்சுட்டு திரும்ப நான் பண்ணுறேன் அந்த படம் பெரியண்ணா. அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். நான் வந்து பல மேடைகளில் சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும். எங்கே ஏன்னா என் வாழ்நாள் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும், விஜய், அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்ச ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைய தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியாக போகலை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகராக வந்துட்டார், அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளவு நான் போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல? இல்லைம்மா அவர் கேட்டால் பண்ணிடுவார், ஆனால் எனக்கு என்னமோ டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே இப்போ நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்கியாமா? ஆமாம் சார், இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை சார், மத்தியானம் சார் 2 மணிக்கு, நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டும் அப்படின்னு கேட்டேன்.
என்ன சார் விஷயம்? இல்லை இல்லை, ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்காந்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு, நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதுதான் மனிதம்ன்ற ஹியூமனிட்டி. என்ன சார் பண்ணணும், என்ன வேணும் கேட்டார். நான் எப்படி என் விஷயத்தை தெருவில் வச்சு அந்த போன படம் அப்படி எடுத்தேன். இப்படி ஆயிடுச்சு. எனக்கு படத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக இல்லை. விஜய் என்னுடைய அவனை எப்படியாவது கொண்டாடணும், அவரை நான் எப்படியாவது கொண்டாடணும். அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன். அது உங்களோட விஜய் நடித்தான், உங்களுக்கு தம்பியாகும், விஜயகாந்துடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தாருன்னா, ஏன்னா அப்போ விஜயகாந்த் பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த காலகட்டங்கள். நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ நீங்கள் நடிச்சு எப்போ எப்போ இப்போ எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க? நான் சொல்லி முடிக்கல. எப்போ பிளான் பண்ணுறீங்க சார்? அது உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் என்னைக்காவது நான் டேட் சொல்லியிருக்கிறேன். 18 படத்துலையும் அவர் எனக்கு டேட் சொல்ல மாட்டார், நான் தான் டேட் சொன்னேன். அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவுத்தரை பாருங்கன்னு சொல்லுவார். ராவுத்தர்கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தெரியும். ராவுத்தருக்கு பிடிச்சா தான் இவர்கிட்ட அனுப்புவார். நான் எந்த படமும் ராவுத்தர்கிட்ட போனது கிடையாது. அவரை அனுப்ப மாட்டார். எப்போ சார் பண்ண போறீங்க, டேட் சொல்லுங்க. அதே மாதிரி அன்னைக்கு கேட்டார், நீங்கள் எப்போ பிளான் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதமா அதுக்கு அடுத்த மாதம் அவர் கேள்வி. இல்லை, அடுத்த மாதம் எப்போ இருந்து? நான் ராவுத்தர்கிட்ட கேட்கணும், அங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், டைரியை பார்க்கணும், அதெல்லாம் இல்லை. எப்போ பிளான் பண்ணுறீங்க, என்ன டேட்? செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் அப்படின்னு சொன்னேன். வச்சுக்கோங்க சார், வச்சுக்கோங்க சார். என்ன உங்களுக்கு நீங்கள் ராவுத்தரை கேட்கணும், அது இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு அதாவது ஒரு மனிதன்கிட்ட மனிதம் இருக்கும், இந்த அளவுக்கு இருக்குமா? அடுத்த நாளே 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறேன். காலையில் அவர் ஷூட்டிங் கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் போட்டுக்கிட்டு என்னோட ஜி என்ன சார் இது? இல்லை, ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நீங்கள் போங்க. அந்த டேட்டுக்கு நான் வருவேன். பொள்ளாச்சியில் ஷூட்டிங். அப்போல்லாம் பொள்ளாச்சி இன்னொரு ஸ்டுடியோ மாதிரி இருந்த காலகட்டங்கள். 15 நாள் இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். 17 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டார். அதில் அந்த படத்தில் இன்னொரு பெரிய, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ஜென்ரேஷன்லாம், செந்தூர பாண்டி. அதில் விஜயகாந்த் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக உருவாயிட்டார்.
நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த தப்பு நடந்தால் கோவம் வரும். ரோட்டில் போய் நானே வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தீர்த்து வைப்பேன், இல்லைன்னா அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று நடக்கும். அது அரசியலில் தப்பு நடந்தாலும் கோவம் வரும், சமுதாயத்தில் தப்பு நடந்தாலும் கோவம் வரும். இந்த கோவத்தையெல்லாம் எப்படி கொட்டுறது? சினிமா மூலமாக தான் நான் கொட்டினேன். ஆனால் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ வேணும். அது விஜயகாந்த் கிடைச்சார். அதனால தான் சொன்னாங்களே நான் 18 படம் பண்ணேன்னு. நான் எந்த ஹீரோட்டையும் போகலை, கால்ஷீட்டை கேட்கறது இல்லை. நான் கதையை ரெடி பண்ணுவேன். என் கோவத்தையெல்லாம் அவர் மூலமாக தான் கொட்டினேன் நான் படங்கள். அப்படி இப்படி அந்த செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு 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 வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் இருந்துச்சு. அப்போவும் நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் இங்கே வீடு கட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போல்லாம் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதை பத்திரத்துக்கு போய் நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்க. சோபாட்டை என்னுடைய மனைவிட்ட, என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர். சார், நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, அவனுக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாண்ட ஒரு உறவுங்க. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு, ஒரு தனி இடம். அப்படியாப்பட்டவர். நான்லாம் ஷூட்டிங்கில் எப்படி இருப்போம்னா, சொன்னாங்கல்ல யாரோ செல்வமணி சார் பேசும்போது, அவர் டைரக்டர் நடிகர் சார், டைரக்டர் நடிகர், அதே நேரத்தில் ப்ரொடியூசர். லாபம், அவர் ப்ரொடியூசர்லாம் லாபம் வரும், ரெண்டு பேரையும் மைண்டில் வச்சுக்கிறார். அவர் படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவையில்லை, அவர் தான் கரெக்டாக வருவார், அவரே கமாண்ட் பண்ணுவார், அவரே மற்றவங்களை வேலை வாங்குவார். ஒரு நாள் ஏதோ ஒரு படம் என்னுடைய ஷூட்டிங்கு, ஃபைட் சீனில் நான் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, அது நைட் எஃபெக்டில் நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே நைட் ஷூட்டிங்கில் ஃபைட்லேயே இருக்க மாட்டேன். ஃபைட் மாஸ்டர்கிட்ட சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு, விஜய் நீ பார்த்துக்கணும் அப்படின்னா, ஃபைட்டு அவருக்கு தான் தெரியுமே, அவர் பார்த்துக்கிடுவார். அவர் நான் ரெண்டு நாள் தான், 2 கால் ஷீட். நீங்கள் ஃபைட்டை பிடிக்கணும். 2ஆவது நாள் சாயந்தரம் 6 மணிக்கு வருவேன், அந்த எண்டு சீனை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2ஆவது சீனை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அந்த ஃபைட்டு முடியும் போது காலையில் 6 மணி, காலையில் 6 மணிக்கு ஃபைட்டு முடிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு 2ஆவது நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது, சாருக்கு தெரியாமல் நைட் ஃபுல்லாக போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே,
சரி 6 மணிக்கு போயிட்டார்ல, திருப்பி 9 மணிக்கு போய் தூங்குறதெல்லாம் கிடையாது. போகிறாரு, குளிக்கிறாரு, திருப்பி வந்துட்டார் ஷூட்டிங். அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு, டிசிப்ளின், பக்தி, மரியாதை எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதன். அதாவது எல்லாரும் நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி, ஒரு நாளைக்கு போயிடுறோம், அவ்வளோதான். இருந்தால் யார் இப்படி ஒருத்தர் இருந்தாலும் கூட தெரியாது. ஆனால் விஜயகாந்த் மறைந்த பிறகும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த அடையாளத்தை விட்டுட்டு போறவன் தான் மனிதன். ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு அடையாளத்தை விட்டு போகணும். அந்த அடையாளத்தோடு இன்று அவர் குடும்பம் இருக்கிறது. என்னுடைய செல்லுமணி சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் திரும்ப உங்களை படம் பண்ண வைக்கணும் சார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு திரும்ப உங்களை தேடி ப்ரொடியூசர்ஸ் வரும். நன்றி சார், வணக்கம். நான் சீக்கிரம் போகிறேன், நான் மன்னிச்சுக்கேன். எல்லாரும் மேடையில் இருக்கவங்கள என்னை மன்னிச்சுக்கேன். அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சினிமாவும் உற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பிரபாகரன் முக்கியமான படம். இந்த படத்தின் மூலமாக கேப்டன் என்ற அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாகரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது. அந்த மாதிரி கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை. ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் தமிழீழம் பிரபாகரனை பற்றி ஒரு நியூஸ் வருது. அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாகரன் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார். அந்த மாதிரி இந்த கேப்டன்ற அடைமொழி அங்கிருந்து உருவாச்சு. இன்றைக்கி உலகம் உள்ளளவும் இன்றைக்கி போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன். இந்த படம் ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷோலே படத்தோடைய ஒரு 10% பட்ஜெட்டில் தமிழில் ஒரு ஷோலை எடுத்து கொடுத்தார். அதுக்கு காரணம் அப்படி ஒரு உழைப்பு, அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2வது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம். அந்த செல்லுமணியோட அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் தியாகத்தளிக்கான். பிற்காலத்தினுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது தியாகத்தளிக்கானுடைய வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. ஏன்னா அப்படி அனல் தெரிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி எழுதியவர் தியாகத்தளிக்கான். அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அது மாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர் அலிகானை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை அவன் மன்சூர் அலிகானை மோல்டு பண்ணி கொண்டுறதுக்கு செல்லுமணி என்ன பாடுபட்டிருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும். அது மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம். அது மாதிரி சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி பாட்டுக்கு அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போட்டப்பட்டால் அது ஆட்டமா சிதறாட்டமா பாட்டு தான். அப்படி ஒரு இசையை கொடுத்த ராஜா சார். இப்படி அந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது. அற்புதமான ஒரு படம். இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட நடித்த படம் இந்த படம். ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷாட்டில் அப்படியே ரத்தம் ஒழுகுன்னு நடிச்சிருக்கார். இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கையோட ரத்தம் அப்படி ரத்தம் சுட்ட ரோப்பில் வருவார். அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு. அது அந்த கேப்டன் பிரபாகரனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அபு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு காலத்தை வென்ற படம். அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஐகானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம். அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லா வாழ்த்து நன்றி. இந்த கேப்டன் பிரபாகரன் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். டி சிவா அவர்களுக்கு செல்லுமணி சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி. அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கணும், எதடா ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரையும் ராவுத்தர் சாரையும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அப்படின்ற மாதிரி ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வெட்டி கதர் சட்டை 2 பேரும் வேட்டியை கட்டிக்கிட்டு காலத்துக்கு மேலே வச்சுட்டு தான் நிற்கிற 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நம்புங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, இப்படித்தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சிருப்பேன். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது, அது வந்து ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரர். 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் பண்ணிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேர் வந்தோடனே எங்களுக்கு அல்லு வாங்க, யாரா இந்த உருவத்தில் பார்த்தோம், ஏய் இங்கே வா, இந்த கை அப்படி இப்படி கூப்பிட்றாரு, இங்கே வா, இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் டுட்டோரியல் படிங்க. எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன், அந்த அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்னு ஒரு போலீஸாக இருந்து ரிட்டையர் ஆகாது. யாரா 2 பேரும் வர்றாங்க, நம்மளுக்கு மிரட்டாங்க, தெரியலடா, எனக்கும் தெரியாதா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சலீம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது TMM2 தம்பி கார் அம்பாசிடர் கார் இருக்குல்ல, அது வந்து நியூ பசாரில் ஒரு மார்வாடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதி ராஜா சில வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்கானம்பியில் தான் பார்த்துருக்கேன். அப்படியா, இன்ஜினியா பண்ணுற? நான் பாரதராஜ். பாரதராஜ் எவ்வளோ சேர்ந்துட்டே ராவுத்தர் பாரதராஜ் எவ்வளோ சேர்றான்டா, நம்ம ஊருக்காரன்டா, அறிமுகப்படுத்துறாங்க. ஃபைனான்ஸ் போட்டு அந்த TMM2 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், படுவானம் பார்க்குறியா? என்ன பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் இப்படி இதை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் நரசர் சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசினாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்து படித்து வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது செல்வமணி சார், ஆர் உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனம் நினைவுபடுத்தாமல் பேசினா அது அழகில்லை. அவர் தான் முதல்ல ஊமை வெடிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதில் ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனம் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனம் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சாரோட கதர் சட்டியோட ராவுத்தர் 2 பேர் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு, பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் வந்து குஞ்சுமோகன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனம் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்கள். சரி, இப்போது புலர் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்கிற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலர் விசாரணையும் கேப்டன் பிரபாகரையும் ஒரு வரையில் கதை சொல்லுங்கள். படம் ஓடுறதுக்கு கதை வேணும் இல்லை. டைரக்டர்ன்ற யாருன்னா கதையை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட வைக்கிறோம்னா நான் டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துடுதே, அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பிறப்படுத்த ராயக்கலிகாந்த் இல்லை. இந்த படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதி ராஜாவோட 12-14 இந்த படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பாரதி ராஜா சார் போட்டிருக்காங்க. நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடிக்கடி விட்டு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்கார் விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறார், எல்லாம் பேசுகிறோம். இந்த படம் தேராது, என்ன கிளைமேக்ஸில் விஜயகாந்த் அடிக்காமல் அவரோட டைலாக் பேசிட்டு இருக்காருன்னா டைலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டரில் இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களை தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனால தான் இன்றைக்கி 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். இது விஜயகாந்த் சார். இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகாக இருக்காங்க. அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும்போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதர் பிரபு சார் ஹீரோ, சுவிட்சர்லாந்தில் ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு வரி, பாடல் வரி வந்து சதிராடும் வயல் அடிக்க சந்தோஷமலை புளியன்னு வரும். அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றோட முத்துச்சோளக்கிறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி முழுங்க போகும்போது இருக்குது.
அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்குது, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமான்ட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணம்மா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்குது அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே அங்கே தகடன்னு இறங்கி அவன் அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இடத்துல அதுக்குள்ளே குதிச்சு கடற்கடன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்கள் இந்த மேடையில் நன்றி சொல்கிறது இந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை எதுக்கோ சொல்கிறாங்க சொன்னால் நல்லா இருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்லை, திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராலி போய் நிற்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிக்கலாம். இங்கே பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, அவ்வளோ யங்காக இருக்காங்க. சரி அவங்க தான் இருக்காங்க, நான் மசூதி தெரு பேபி மாமா ஷாட் வச்சிருக்கீங்க சார், இப்போ தான் பார்க்குறேன் 37 வருஷம். அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிற்கிது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட் அடிப்போம் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோடையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு இந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்தையும் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக்க விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி, வெற்றி சாதனைகளின் ராஜமாதா, நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஐ ஆம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பித்தேன், அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லெங்க்தி ஸ்பீச், பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. Thank you ma'am. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயாரித்து பணியாற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் பொருளாளராக பொறுப்புடன் பெப்சியுடன் இணைந்து நல்ல முறையில் செயலாற்றி வருபவர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இவ்வளோ ஒரு லாங்கான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கிறதுக்கு இந்த ஆங்கரும் ஒரு காரணம். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான இன்ட்ரடக்ஷன், அதுவும் பர்டிகுலராக ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷன். மேம் எழுதி வாங்கிக்கலாம் முதல்ல, சர்டிஃபிகேட் மாதிரி இருந்ததில்ல. அத்தனை ஹீரோஸ்க்கு நீங்கள் ஹீரோயினாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணி உங்களை பற்றி எழுதியிருக்காங்க. நீங்கள் வரல மேடம், உண்மையிலே உங்கள் 2 சாங்கும் போட்டாங்க. எல்லாரும் பார்த்து அசந்துட்டோம். இந்த படத்துலேருந்து இந்த 2 பாடல் காட்சி பார்த்து எல்லாரும் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக நீங்கள் டான்ஸ் பண்ணி கலக்கியிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு கலக்கல் டான்ஸு, ஆட்டமாக தேரோட்டமாக முன்னாடி அந்த சாங்கும் சரி. செல்லுமணி சார், இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில். இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலே படத்தினுடைய 50வது வருடம் ரீரிலீஸ் ஆகுது இந்த 2025. தமிழ் சினிமாவுடைய ஷோலேவாக எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது வந்து மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஷோலே மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்லுவோம். அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு. அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ உழைப்புன்னு. இந்த படத்தை நான் ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும் பிரமிப்பு தான் வரும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எடுக்கிறதுக்கு, அதுவும் 2வது படமாக எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு படத்தை எடுத்த பிறகு அடுத்து ஒரு படத்தை பீட் பண்ணுறதே கஷ்டம் உங்களுக்கு. அதுதான் சிக்கலை போய் மாட்டி சொல்லல. இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி தான் உங்களுடைய சிக்கலை. அந்த ரமேஷ் சிப்பிக்கும் அதே பிரச்சனை தான் வந்தது. ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு வந்து ஷோலே படத்த பிறகு அவர் இன்னொரு உச்சத்தை கொடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். உங்களுக்கும் அதே ஸ்ட்ரகிள் தான் வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரகிளில் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம், ஏன்னா இவ்வளோ பெரிய உச்சம் அடைஞ்சிட்டுமே நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் தான் நீங்கள் ஒரு சிக்கலை போய் மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை மிகப்பெரிய சிக்கலில் விட்ட ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் கேப்டன் பிரபாகரன். எப்படி ரமேஷ் சிப்பி அவர்களுக்கு ஷோலே படத்தை பிறகு பெரிய படங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அமையலையோ, அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உச்சத்தில் போய் உட்காந்துட்டீங்க. அவ்வளோ மாபெரும் வெற்றி படமாக இன்றைக்குமே பேசப்படுற ஒரு படமாக பண்ணியிருக்கீங்க. அந்த படத்தினோட வில்லனாக இருக்கிற நம்முடைய மன்சூர் அலிகான் சாரை வாழ்த்தணும். இன்றைக்கும் அதே லுக்கில் இருக்காரு. எப்படி சார் அது அதே யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறீங்க? மேடத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதாவது எக்ஸ்ட்ரா உடம்பெல்லாம். கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்லேருந்து 100 நாள் ஓடுனுச்சு. அந்த 100 நாள் வந்து ஒரு கண்டினியூ ஒரு 10 நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இந்த படம் வந்து எனக்கு ஏன் ஒரு நெருக்கம்னு சொன்னால், நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா 2 சாங்குமே ஹீரோக்கு கிடையாது. எவ்வளோ புதுசு பாருங்க, 2 பாட்டு தான், அதுவே புதுசு அந்த டைமில். அந்த 2 பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க? அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங். கேட்டவுடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதேமாதிரி படம் ஆரம்பித்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார். ஹீரோ இல்லாமல் ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணுது, ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த 19வது நிமிஷத்தில் கதைக்கு வந்துடுவேன். நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்ட்லேருந்து கதை ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக கேப்டன் பிரபாகரனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது. வில்லன் தான் ஹீரோவோட எனிமி, அவன் தான் கதை. வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது. ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் படம் ஓடும். அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி 10 நிமிஷம் இருந்துச்சு. ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து லியாகத் அலி கான் சாரோட வசனம் ஆகட்டும், நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரலாக என்ன 36 இடத்துல கிளாப்ஸு டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம். அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனாக அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்றைக்கி ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உட்காந்துருக்கேன் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார் எங்களை கூப்பிட்டது. இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள், எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழில் வந்து ஒரு
இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஃபைட் ஒரு ஷாட் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் பில்டப் பண்ணி அந்த ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டாக இருக்கும். இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை, ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்களும் அந்த கேப்டன் பெயரை போல புகழை உச்சை அடைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றி வந்த போதும் பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டவர், தோல்வி வந்த போதும் துவளாமல் தைரியமாகவும் வீரமாகவும் விளங்கி வருபவர். தீயினால் காய்ந்த பொருட்கள் கருகி எரியலாம், எரிந்து கருகலாம், ஆனால் தங்கம் சுட்டாலும் ஜொலிக்கும், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். தங்கத்தை போன்ற உயர்ந்த குணமும் சங்கை போன்ற வெண்மையான நேர்மையான குணமும் கொண்ட எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு லிங்குசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். செல்லுமணி சார்கிட்ட பேசும்போது